இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், ஆன்மீக நிகழ்வுகள், ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு, பரிகாரம், பாட்டி வைத்தியம். ஸ்ரீராமஜெயம். ஓம் நம சிவாய வாழ்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மகா மீடியா டிவியின் இனிய வணக்கங்கள். வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் வெற்றி அடைய நாளும் கோளும் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டுமல்லவா? அந்த வகையில் இன்று நாம் எந்தெந்த சுப காரியங்களை செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யலாம், எதை தவிர்க்க வேண்டும், எந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும், இன்றைய நாளுக்கான சிறப்பு பரிகாரங்கள் தான் என்ன, இன்றைய நாளில் எந்த தெய்வத்தை வழிபடுவது, பித்தத்தை வேரோடு அழிக்கும் அற்புதமான பாட்டி வைத்தியம் என்ன, இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய பஞ்சாங்கத்திற்குள் செல்வோம். அதற்கு முன்னர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே செய்திருங்கள். வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் இன்றைய நாளின் அடிப்படை தகவல்கள். இன்று மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி, அதாவது மிதுன மாதத்தில் உள்ள ஆனி மாதம் 17ஆம் தேதி. ஆங்கில தேதியின்படி இன்று ஜூலை 1, 2026ஆம் வருடம். இன்று மங்களகரமான புதன்கிழமை. இன்றைய அயனம் உத்தராயணம். ருது கிருஷ்ண ருது. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை நாளாகும். நேயர்களே, இப்பொழுது திதி, நட்சத்திரம் மற்றும் யோகத்தை பார்ப்போம். இன்றைய திதி இன்று காலை 8:01 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பிறகு துவிதியை திதி தொடங்குகின்றது. இன்றைய சிராத்த திதியும் துவிதியை திதிதான். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7:37 மணி வரை பூராடம் நட்சத்திரம் இருக்கின்றது. அதன் பிறகு நாள் முழுவதுமே உத்திராடம் நட்சத்திரம் நீடிக்கிறது. யோகம் இன்று அதிகாலை 5:56 மணி வரை சித்த யோகம் இருந்தாலும் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இருக்கின்றது. அமிர்த யோகம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு யோகமாகும். அதாவது தொட்டதெல்லாம் துலங்கும் நன்னாள் இன்று. அது மட்டுமின்றி இன்று ஒரு மேல்நோக்கு நாள். எனவே இன்று கட்டிடம் எழுப்புவது, மரம் நடுவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள், புதிய தொழில் தொடங்குவது போன்ற வளர்ச்சியை நோக்கி செல்லும் காரியங்களை செய்வது மிகவும் விசேஷமானது. இன்றைய கரணம் காலை 8:01 மணி வரை கௌளவம், இரவு 8:44 வரை தைத்துளம். அதன் பிறகு கரசை ஆரம்பமாகிறது. நேயர்களே, இன்றைய சுப நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள். இன்று நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களை தொடங்குவதாக இருந்தாலும் பின்வரும் நல்ல நேரத்தை மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலையில் நல்ல நேரம் 9:15 முதல் 10:15 வரை. மதியம் நல்ல நேரம் 1:45 முதல் 2:45 வரை. இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தொடங்கினால் காரிய சித்தி உங்களுக்கு உண்டாகும். நேயர்களே, இன்று தவிர்க்க வேண்டிய அசுப நேரங்கள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் செய்யும் சுபகாரியங்கள் பல மடங்காக பெருகும் என்பது ஐதீகம். சுப காரியங்கள் மட்டுமே குளிகை நேரத்தில் செய்யப்பட வேண்டும். இன்றைய சூரிய உதயம்
காலை 5:46, அஸ்தமனம் மாலை 6:39. நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் மற்றும் சூலம் இது குறித்து பார்ப்போம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் யார் தெரியுமா? காலை 7:37 வரை ரோகிணி நட்சத்திரக்காரர்களும், அதன் பிறகு இன்றைய நாள் முழுவதும் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்துவிட்டு மௌனமும் நிதானமும் காப்பது நல்லது. இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கு. நேயர்களே, இன்றைய சூலம் வடக்கு திசை. எனவே இன்று வடக்கு திசை நோக்கி பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் சிறிதளவு பாலை அறிந்துவிட்டு பயணத்தை தொடங்குவது உங்களுக்கான தோஷத்தை நிவர்த்தி செய்யும். அடுத்ததாக இன்றைய ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் வழிபட வேண்டிய தெய்வம். நேயர்களே, இன்று புதன்கிழமை, பெருமாளுக்கும் தாயாருக்கும் உகந்த நாள். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தான். அந்த தாயாருக்கு நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குடும்பத்தில் செல்வ வளத்தை உங்களுக்கு பெருக்கும். இன்றைய கோவில் பரிகாரம். குழந்தை பாக்கியம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சயன தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தொட்டமல்லூர் கண்ணன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலனை தரும். கண்ணன் அருளால் குழந்தையில்லா குறை உங்களுக்கு விரைவில் தீரும். நேயர்களே, இன்றைய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள். மதுராந்தகம் ஸ்ரீ கோதண்டராமர் திருவீதி வந்து பவனி வருகிறார். திருத்தங்கல் சுவாமி அம்பாளும் கண்ணாடி சப்பரத்தில் சூர்ணோற்சவம் காணருள்கிறார்கள். ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு இன்று சிறப்பு பால் அபிஷேகம் நடக்கின்றது. அருகில் உள்ள ஆன்மீக பக்தர்கள் நேரில் சென்று தரிசனம் காணுங்கள். முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே பகவானை நினைத்து வழிபடுங்கள். ஆன்மீக அன்பர்களே, இப்பொழுது பாட்டி வைத்தியம் குறித்து பார்ப்போம். இன்றைய சிறப்பு பாட்டி வைத்திய குறிப்பு என்னவென்றால், உடலில் பித்தம் அதிகமாகி தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையே வேண்டாம். தினமும் ஒரே ஒரு விளாம்பழம் சாப்பிட்டு வாருங்கள். இந்த விளாம்பழம் பித்தத்தை வேரோடு தணித்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியையும் வயிற்று புண்களை ஆற்றும் வல்லமையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கனியாகும். தவற விடாதீர்கள் நேயர்களே. அன்பர்களே, இன்றைய பஞ்சாங்கம், ஆன்மீக தகவல்கள், மருத்துவ குறிப்பு என அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். இந்த தகவல்கள் உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் பயன்பட இந்த வீடியோவை அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் நமது மகா மீடியா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாளைய நன்னாளின் சிறப்பு தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நமது காணொளிகளை தினமும் கண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். ஓம் நம சிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர். நன்றி, வணக்கம்.